இப்பொழுது ஐயா, ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஏனெனில் சில உறுப்பினர்கள் அதை முன்வைத்துள்ளனர். இது அமெரிக்காவின் அந்த காலகட்டத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையை பற்றியது. ஐயா, இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன், மே 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு பெரிய பாகிஸ்தானிய தாக்குதல் நடைபெறப்போவதாக எச்சரிக்கையுடன் பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். பிரதமர் தனது பதிலில் அத்தகைய தாக்குதல் நடைபெறுமானால் அதற்கு எங்கள் பக்கத்திலிருந்து உரிய பதில் அளிக்கப்படும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிவித்தார். இப்பொழுது ஐயா, அந்த தாக்குதல் நடந்தது. ஆனால் அதை எங்கள் ஆயுதப்படைகள் தடுக்க முடிந்தது. இந்த அவை மே 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடந்த அந்த பெரிய தாக்குதலை தடுக்க ஆயுதப்படைகள் காட்டிய செயல்திறனை ஒருமித்தமாக பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்த பதில் எங்கள் பக்கத்திலிருந்து வழங்கப்பட்டது. மேலும் அது அழிவூட்டும் விளைவுடன் வழங்கப்பட்டது. நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு உறுப்பினரும் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களின் செயற்கைக்கோள் படங்களை பார்த்திருக்கிறார்கள். அந்த விமானப்படை தளங்களின் நிலைமை படங்களில் காட்டப்பட்டதை பார்த்தால் எங்கள் பதில் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் போரை நிறுத்த தயாராக உள்ளது என்ற எண்ணத்தை பகிர்ந்து கொள்வதாக பிற நாடுகளிலிருந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. எங்கள் நிலை என்னவென்றால், பாகிஸ்தான் தயாராக இருந்தால் அந்த கோரிக்கையை பாகிஸ்தான் பக்கம் டிஜிஎம்ஓ வாயிலாக அதிகாரப்பூர்வமாக அனுப்ப வேண்டும் என்பதாக இருந்தது. அதே போலவே அந்த கோரிக்கை வந்தது. இப்பொழுது 2 விஷயங்களை நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா. ஒன்று, அமெரிக்காவுடன் நடந்த எந்த உரையாடலிலும் வர்த்தகம் மற்றும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளுக்கு இடையே எந்த விதமான தொடர்பும் இல்லை. இரண்டாவது, அவர் சொல்வது உண்மை அல்ல. அங்கு இருந்தது கேளுங்க. இரண்டாவது, ஏப்ரல் 22ஆம் தேதி ஜனாதிபதி ட்ரம்ப் தொலைபேசியில் அழைத்து தனது அனுதாபத்தை தெரிவித்த போது, முதல் ஜூன் 17ஆம் தேதி அவர் கனடாவில் பிரதமருக்கு அழைத்து சந்திக்க முடியாத காரணத்தை விளக்கிய போது வரை பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் இடையே எந்த ஒரு அழைப்பும் இல்லை. அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன்,